அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி. கைப்பிடி அளவு சர்க்கரை போதும், நீங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை சுலபமாக வசியம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. வரும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய முதல் பதிவு இது. பொதுவாகவே எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் நம்ம சேனல்ல நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாராலையும் எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதே போலதாங்க இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போறோம். உங்களால எந்தெந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்க செய்தாலே போதும். இதை தவிர்த்து சித்ரா பௌர்ணமி அன்று முறைப்படி விரதங்கள், பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக இன்னும் சில பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், சித்ரா பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 4:21 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 24 புதன்கிழமை அதிகாலை 5:54 நிமிடங்களுடன் பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. சோ ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்குங்க. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோவிலுக்கு போறவங்க, வழிபாடுகள் செய்யறவங்க ஏப்ரல் 23ஆம் தேதியை தாங்க நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளையும் மாலை நேரத்தில் ஆரம்பித்து இரவு நேரத்துக்குள்ள செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் தெரியும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, கடனாக கொடுத்த நகைகள் அல்லது பணத்தை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி நாளே சந்திர பகவான் முழுமையான ஆற்றலுடன் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிமுறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல சந்திர பகவானுடைய சூட்சமமான திருநாமத்தையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சரிங்க, தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், முதலாவதாக பிரியாணி இலை அல்லது பிரிஞ்சு இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு போதும். ஓரளவிற்கு கிழியாத, ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம், இந்த பிரியாணி இலைக்கு அதீதமான வசிய சக்தி உண்டுங்க. இதுல எழுதக்கூடிய எந்த ஒரு மந்திரங்கள் அல்லது வார்த்தைகளாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு சக்திகள் கிடைக்கும். அந்த வார்த்தைக்கு வசியத்தன்மை ஏற்பட்டு அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ பிரியாணி இலையில் நாம் எழுதும் வார்த்தைகள் மேல எப்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா பிரியாணி
இலையில் கடன் தீரணும், நோய் தீரணும் இது போல எழுத சொல்றாங்க. கடன், நோய் இது போன்ற வார்த்தைகள் எதிர்மறையானவை. சோ இந்த வார்த்தைகளை நம்ம எழுதும் போது அது இன்னமும் அதிகமான கடனையும் நோயையும் உருவாக்கும். சோ இதற்கு பதிலாக எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது அந்த பணத்தை பெறுவதாக நம்ம எழுதணும். அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது, இது போல நீங்க எழுதலாம். சரிங்க, இன்னைக்கு கான்செப்டுக்குள்ள போகலாம். சோ இந்த மெத்தடுக்கு தேவையானது ஒரே ஒரு பிரியாணி இலை. அடுத்ததாக அதில் எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னு நீங்க எடுத்துக்கோங்க. சந்திர பகவானுடைய சூட்சமமான அந்த திருநாமத்தை எழுதுவதற்கு கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்னு நீங்க எடுத்துக்கோங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண கூடாதுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்துல கைப்பிடி அளவிற்கு சர்க்கரை நீங்க எடுத்துக்கோங்க. கரெக்டா இவ்வளவுதான் எடுக்கணும்னு கிடையாதுங்க, தோராயமா நீங்க எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுல் அல்லது பிளாஸ்டிக் பவுல்ல கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது ஸ்டீல் கிண்ணம் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. கடைசியாக நமக்கு தேவைப்படுவது 2 நாணயங்கள். எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 ரூபாய் நாணயம் கிடைக்குதான்னு பாருங்க. எண் 2 சந்திர பகவானுக்கு உரியது. அப்படி கிடைக்கலனா பரவாயில்லைங்க, நீங்க 1 ரூபி காயின், 5 ருபீஸ் காயின், 10 ருபீஸ் காயின் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் 2 நாணயங்கள் நமக்கு தேவை. இப்ப அந்த பிரியாணி இலையில் நாம் எழுத வேண்டிய சந்திர பகவானுடைய திருநாமம் ஓம் வம் சந்திரதேவாய நமக. அவ்வளவுதாங்க. ஒரு முறை மட்டும் நம்ம எழுதினால் போதும். அதற்கு கீழே பணமழை பொழியட்டும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே எழுதிக்கோங்க. நான் கிரீன் கலர் பென்ல எழுதியிருக்கேங்க, நீங்க கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப இந்த இலையை நீங்க சர்க்கரைக்குள்ள வைக்கணும். கம்ப்ளீட்டா மறைச்சு வைக்கணும்னு கிடையாதுங்க, ஓரளவிற்கு அந்த சர்க்கரைக்குள்ள அந்த இலை மறைந்தால் போதும். இப்ப அதற்கு மேல 2 நாணயங்களை நம்ம வைக்கணும். இந்த நாணயங்கள் கூட பார்த்தீங்கன்னா முழுமையாக சர்க்கரைக்குள்ள புதைத்து வைக்கணும்னு கிடையாதுங்க, பாதி மறைந்தாலே போதும். அந்த இலை மற்றும் நாணயங்கள் மேல சர்க்கரை நமக்கு படணும். அதுதாங்க கான்செப்ட். வெல்லம், பனம் கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த மெத்தடுக்கு வெள்ளை சர்க்கரை மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். வெள்ளை நிறம் சந்திர பகவானுக்கு உரியது. இப்ப இந்த பவுல அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் வீட்டின் எந்த கார்னர்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். இதை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் வைக்கணும். அதே போல இந்த டைரக்ஷன்ல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. உங்க வீட்டினுடைய பெட்ரூம், ஹால், கிச்சன், பூஜை அறை எந்த ரூம்ல வேணாலும், எந்த கார்னர்ல, எந்த மூலையில வேணாலும் நீங்க வைக்கலாம். இன்கேஸ் கொஞ்சம் அதிகமா எறும்பு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன ஸ்டூல் அல்லது சேர் மேல கூட நீங்க வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதுமே அந்த பவுல் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக எந்த நேரத்துல வேணாலும் இந்த சர்க்கரையை நீங்க மணல் சார்ந்த பகுதி அல்லது செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போட்டுருங்க. ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். அதை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. அந்த பிரியாணி இலையை நீங்க எரிக்கணும். வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சு கூட நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்க காத்துல தூவி விட்டுருங்க. அந்த 2 நாணயங்களை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது சிப்லாக் கவர் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ள போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வச்சிருங்க. அதை நம்ம செலவு செய்ய கூடாதுங்க. சோ அடையாளம் தெரிவதற்காக நீங்க பேப்பர்ல மடிச்சு அல்லது கவர்ல போட்டு பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். மிகவுமே சுலபமானது, உடனே பலனை கொடுக்கக்கூடியது. வரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.